எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ வந்து டோனி இந்த மாதிரி ஸ்லோவாக ஆடி ஆடி இப்போ ஃபேன்ஸ் எல்லாம் இப்போ இத்தனை பேர் வராங்க, எல்லோ சி என்றோம், ஃபோர்ட்ரெஸ்ன்றோம், ப்ரீச் ஆகுதுன்றோம். இந்த மாதிரி போனதுக்கப்புறம் என்னன்னா, இப்போ எல்லாருமே சிஎஸ்கே இப்படி ஆடுதுன்னு சொல்லிட்டு பிடிக்காம போயிடும். இப்போ அடுத்த வருஷம் டோனி ரிட்டையர் ஆனால் எனக்கு கவலைப்பட போகிறது இல்லை. இப்படி தாண்டா அவன் வந்து ஆடுறதுக்கு ஆடாமே இருக்கலான்டான்றான். ஒரு காலத்தில் லெஜெண்ட்னு சொன்னேன், அதே வாய் இப்போ போகும்போது திட்டிட்டு போகுது, இவன்லாம் ஆடுறதுக்கு ஆடாமல் இருக்கலான்டான்னு. அதே இப்போ போன சீசன் எடுத்து பார்த்தீங்கன்னாலே அவர் அடித்தாலே போதும்டா, அவர் வந்து நின்னாலே போதும்டான்னு சொன்ன ஆளுங்களாம் இப்போ இப்படி சொல்கிறாங்க. ஸோ காலம் மாறுற மாதிரி எல்லோரும் மாறிட்டு இருப்பாங்க. ஆனால் அவர் கடைசியில் என்ன சொன்னார்னா, நான் என்னுடைய லாஸ்ட் கேம் ஆடிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆடிட்டு இருக்காரு. அது நம்ம அக்செப்ட் பண்ணுறது ஒரு ஃபேன்ஸாக கஷ்டம் தான். ஏன்னா ஒரு காசு கொடுத்து பே பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஒரு மேட்சை பார்க்குறோம் உட்காரோன்றது. பட் ஆனால் ஒரு இன்டென்ட்லெஸ்ஸாக ஒரு மாதிரி 73 ரன்ஸ் 26 பால்ஸில் இருக்குது, 24 பால்ஸில் இருக்குன்றது அப்பயும் நீங்கள் டொக்கு வச்சுட்டு ஆடுறீங்கனாலும் விஜய் சங்கர் ஒரு எண்டில் கஷ்டப்பட்டு ஆடிட்டு இருக்காரு. ப்ளஸ் எனக்கு ருத்ராஜ் கிட்ட ஒன்று மெயினாக என்ன சொல்லணும்னா, அவர் ஓப்பனிங் டெவான் கொடையால் ஆடும்போது 2023 நல்லா இருந்துச்சு. அது தேவையில்லாமல் ரச்சின் ரவீந்திரா விட்டு ஒரு ஒரு பவுலிங் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷன்லேயே பவுலிங் ஒழுங்காக எடுக்காத டீம் சென்னை தான்.